குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம 6th சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். 6th சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா ஜீன் ஃப்ளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜீன் ஃப்ளோ அப்படின்னாவே மரபணு ஓட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் ஜீன் ஃப்ளோ. த மூமெண்ட் ஆஃப் ஜீன்ஸ், சரியா? த மூமெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் த்ரூ கேமிட்ஸ் ஆர் மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் எமிக்ரேஷன் அண்ட் அவுட் எமிக்ரேஷன்ஸ். அதாவது இண்டிவிஜுவல்ஸ் உள்ள நடக்கிறத வந்து இமிக்ரேஷன்னு சொல்லுவோம். அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அவுட் எமிக்ரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஜீன் ஃப்ளோ. அதாவது இனச்சல்களில் வந்து அந்த மரபணுக்கள் வந்து நகர்ந்து போகுது இல்லையா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் ஒரு தனிப்பட்ட உயிரிகளோடு அதை உள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு பரவல், அதை தான் வந்து நம்ம வந்து இமிக்ரேஷன்னு சொல்கிறோம். அது வெளியில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து பரவும், அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெளிப்பரவல், அதாவது எமிக்ரேஷன். அதுதான் வந்து the population is refers to as gene flow ன்னு சொல்கிறோம். The organisms and the gametes that enter the populations may have new alleles or may bring in existing alleles but in different proportions than those already in the population. The gene flow can be strong agent of evolutions. அதாவது ஒரு பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த இனச்செல்கள், அதாவது என்ன அப்படின்னா அதில் வந்து புதுசாக அல்லீல்கள் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாப்புலேஷனில் அதோட அல்லீல்ஸோட சதவிகிதங்கள் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மாறுபட்டு இருக்கலாம், சரியா? இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். த டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தேன் தோஸ் ஆல்ரெடி இன் த பாப்புலேஷன். ஜீன் ஃப்ளோ கேன் பி ஸ்ட்ராங் ஏஜெண்ட் ஆஃப் எவல்யூஷன். அதான் இதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஜீன் ஃப்ளோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கேபிட்டல் ஏ, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னாவே பரவல், எந்த மாதிரி அது வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறது தான். அதில் தான் நம்ம பார்த்தோன்னா எமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆர் சிவில் ரைட் எஃபெக்ட். அதாவது இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னவரே யார் அப்படின்னா இந்த சிவில் ரைட் அப்படின்றவர் தான். அதனால தான் சிவில் ரைட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் in which allele frequencies of a population change over generations due to change. அதான் sampling error அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அதான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளில் ஒரு பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்லீலில் வந்து ஏதாவது மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும், எவல்யூஷன் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். The genetic drift occurs in all population sizes but its effects are strong in a small populations அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதன் விளைவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சின்ன கூட்டத்திலிருந்து அது ரொம்பவுமே வலிமை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறையா அல்லீல்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் மே ரிசல்ட் இன் அ லாஸ் ஆஃப், அதனால் நிறைய அல்லீல்ஸ் வந்து லாஸ் ஆகலாம். அந்த லாஸ் ஆஃப் சம் அல்லீல்ஸ் இன்க்ளூடிங் பெனிஃபிஷியல் ஒன்ஸ் அண்ட் ஃபிக்சேஷன் ஆஃப் அதர் அல்லீல்ஸ். Next, genetic drift can have major effects when the population is reduced in size by natural disaster due to bottleneck effect. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா bottleneck effect அப்படியும் இருக்குது. இது ஒரு 2 மார்க்காகவும் கேட்பாங்க. bottleneck effect or when a small group of population splits from the main populations to form a new colony due to the founders effect. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா founders effect. The small group of population splits from main populationலேருந்து, அந்த மெயின் பாப்புலேஷன்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வருது இல்லையா, அப்போ அது வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஒரு புதுசாக ஒரு நியூவாக ஒரு காலனியை வந்து உருவாக்கும். அதை தான் வந்து ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டுக்கான டயக்ராமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், டியூ டு சான்ஸ் ஈவெண்ட்ஸ் ஒன்லி தீஸ் 3 பீட்டில்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குறைவாக இருக்கக்கூடிய அந்த 3 பீட்டில்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சந்ததிகளை வந்து நிறையா உருவாக்குது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்களே கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது தான் நம்ம கேபிட்டல் ஏன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்மால் ஏங்கிறதோட ஃப்ரீக்வன்சி வந்து 0.7, இது 0.3. அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் ஏ வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே ஃப்ரீக்வன்சி ஸ்மால் ஏ வந்து பார்த்திங்கன்னா 1.0 வரைக்கும்
அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை வந்து உருவாக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன் அப்படிங்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னா திடீர் மாற்றம். அதை தான் வந்து நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது although the mutation is the original source of all genetic variation, the mutations rates for most organisms is low. Hence, new mutations on allele frequencies from one generation to the next is usually not large. அதாவது ஒரு திடீர் மாற்றம், மியூட்டேஷன் அப்படின்னாவே திடீர் மாற்றம்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் மரபியல் மாறுபாடுகள் ஏற்படும். அப்போ வந்து திடீர் மாற்றம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம் உயிரினங்களில். அப்போ அப்படி இருக்கும்போது அதோட அல்லீல்ஸில் வந்து ஒரு திடீர் மாற்றம் வந்து ஏற்படலாம். இது வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் இருக்காது. அல்லீல் ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் இஸ் யூஸ்வலி நாட் லார்ஜ், பெரிய லெவலில் வந்து இருக்காது. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.